Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to all this is Afra's world. நான் எனக்கு எதை பற்றி சொல்ல போறேன்? நான் கல்வியும் ஒழுக்கம் பற்றி தான் சொல்ல போறேன். வாங்க அதை பற்றி கேட்கலாம். பெரும் கல்வியாளராக இருக்கலாம். ஒழுக்கம் இல்லை என்றால் தன் கற்ற கல்விக்கு மரியாதை இல்லை. பெரும் பணக்காரனாக இருக்கலாம். ஒழுக்கம் இல்லை என்றால் தன் செல்வத்திற்கு மரியாதை இல்லை. பெரும் பதவியிலும் இருக்கலாம். ஒழுக்கம் இல்லை என்றால் தன் பதவிக்கு மரியாதை இல்லை. கல்வி மாண்பு என்பது இரண்டாம் கட்டம். ஒழுக்கம் மாண்பு என்பதுதான் முதல் கட்டம். நாம் கல்வி கற்று நம்மிடம் ஒழுக்கம் இல்லை என்றால் நாம் கற்ற கல்விக்கு அர்த்தமற்றதாகிவிடும். நாம் கல்வி பயில வேண்டுமா ஒழுக்கம் பயில வேண்டுமா என்றால் இரண்டும் சேர்த்துதான் பயில வேண்டும். இரண்டில் ஒன்றுதான் கிடைக்கும் என்றால் ஒழுக்கம்தான் கிடைக்க வேண்டும். இன்றுள்ள கால சிதைவுகளில் கெட்டு போய்கின்ற சூழ்நிலையில் ஒழுக்கம் மாண்புதான் மிக முக்கிய தேவை. எந்த கல்வியும் நிற்காதற்கு தகதானே இருக்க வேண்டும். படிப்பு சார்ந்து ஒழுக்கம் இணைந்து ஒரு கல்வி கிடைக்குமானால் அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கல்வி கரங்களாக இருந்தாலும் சரி ஒழுக்க மாண்புகளோடு சேர்ந்துதான் இணைய வேண்டும், பயில வேண்டும். செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன. கல்வி பயில்கின்ற மாணவனோ மாணவியோ துவங்கும் போது அவர்களின் எண்ணம் வெறும் படிப்பாகவோ அல்லது தகவல் தெரிவதாகவோ இருக்க வேண்டாம். நான் 100 புத்தகம் படித்துகிறேன், நான் 500 புத்தகங்கள் படித்துகின்றேன் என்பது கிடையாது. படிப்பை தாண்டி ஒழுக்க மாண்புகளோடு நம் வாழ்க்கை செயல்படுகின்றதா என்று பார்க்க வேண்டும். ஒழுக்கம் உயர்ந்தவர்களிடமிருந்து வர வேண்டும். ஒழுக்கம் இல்லாத கல்வி காகிதப்பூ போன்றது, மனம் தராது. ஒழுக்கம் இல்லாத கல்வி பயில்வதால் எந்த பயனும் கிடையாது. ஒழுக்கம் தராத கல்வியும் விளைச்சல் தராத வயலும் வீணானது என்பார். அதுபோல தனி மனிதனின் முன்னேற்றமும் சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இதை கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.